அவர்களுடைய அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்க தாராளமா கேளுங்க. அவர் தான் சொல்லியிருந்தாரு, ரிப்போர்ட்டர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னொன்னு அந்த 21 நிறுவனங்கள் வந்து என்னோடது கிடையாது அப்படின்னு சொன்னாரு. இன்னொன்னு அண்ணாமலை கேட்ட கேள்விங்கும் போது நீங்க கேட்டீங்களா, எந்த இடியட் கேட்டா என்ன அப்படின்னு போது போயா அப்படின்றாரு. சந்தோஷப்படுங்க, போடான்னு சொல்லல. போயா அப்படின்னா ஐயா, அதனுடைய நீட்டலாகத்தான் நான் வந்து போயா, போங்க ஐயா, அதை அப்படி சுருக்கி கொடுப்பாங்க. அதான் போங்க ஐயா அப்படி சுருக்கும் போது அது போயா. விடுங்க, என்ன பண்றது, இதுதான் இன்னைக்கு அரசியல் ஆகி போச்சு. ஆனா இதுக்கு யாரும் பொங்க மாட்டாங்க. அண்ணாமலை அவர்களுடைய ரிப்ளை என்னவா இருக்கும்? புகார்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பவுன்சர் வந்து தூக்கி வீசினாங்க ஒரு நபரை. இன்னொரு நபர் போயிட்டு விஜய் அவர்கள் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, தாவேக்கான மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா விழுந்தது வந்து வேற ஒருத்தர். மாறி மாறி ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அரசியல் தலைவரா அவர் வந்து சினிமா நடிகர் மாதிரியே இருக்கிறாரு, பவுன்சரை வச்சுன்னு வர்றாரு. ஏன் மத்திய அரசாங்கத்துல தான் வந்து அந்த பாதுகாப்பு குத்தாங்கல்ல, அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. இவர் தனியா எல்லாத்தையும் கூப்பிட்டு வர்றாரு, அவங்க வந்து தப்புன்னு தூக்கி போடுறாங்க. இப்படித்தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் நடத்துப்பாரு. அதுதான் நான் சொல்றது, இவர் ஒன்றும் சினிமா நடிகராகவே இருக்காரு, இன்னும் சினிமா விட்டு அவர் வெளில வரல அப்படின்னு. இல்ல, அந்த கட்சி மேலேயும் ஒரு ஃபேக் ஒரு நபர் வச்சு புகார் அளிக்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர் வந்து திமுகவோட கூட்டங்கள்லாம் கலந்துகிட்டு இருக்கு, அவங்களுடைய புகைப்படம் வந்துட்டு இருக்கு. நிஜமாகவே தூக்கி வீசப்பட்ட ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட, ஏன்பா அங்கதான் தடுப்பு போட்டுக்கிறாங்க, கிரீஸ் போட்டுக்கிறாங்களா, அதை தாண்டி ஏன் வந்த அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்றாங்க? இன்றைக்கு இப்ப நான் சொல்றேன், திருமாவர்கள் சரிங்க, கூட்டணி ஆட்சியா இருந்தாதான் நாங்க வந்து எந்த கட்சியா இருந்தாலும், அதிமுக திமுக யாரா இருந்தாலும் நாங்க வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னாதான் வருவோம், இல்ல நாங்க தனியாவே நிக்கிறோம். என்னங்க, ஒரு 4 எம்எல்ஏ 2 எம்பி வச்சு என்ன பண்ண போறோம்? அந்த அதிகாரம் ஜனநாயகம்ன்றது வேணும்ல. எத்தனை நாளைக்கு தான் வந்து நீங்க முடிய எங்களை வச்சிருப்பீங்க? அதனால கூட்டணி ஆட்சியில பங்கு கொடுக்குறீங்களா, 2 மந்திரி சபை கொடுக்குறீங்களா, கொடுத்தீங்கன்னா நாங்க கூட்டணிக்கு வரோம், இல்லாட்டா பரவாயில்ல நாங்க தனியாவே நிக்கிறோம் அப்படின்னு சொல்லட்டோமே. அதை சொல்ல மாட்டாங்க. கேட்டா பாசக உள்ள வந்துரு, இப்படி சொல்லியே எத்தனை நாளைக்கு தான் ஏமாத்திட்டு இருக்க போறாங்கன்னு தெரியல. அப்படி வந்து 2016 இல்லாட்டாலும் பரவாயில்லன்னு தனியா வந்தீங்கல்ல, அப்ப வந்து அந்த கடைசி மனிதனுக்கும் அதிகாரம், சாதாரண மனிதனுக்கும் ஜனநாயகம் அப்படின்றதுக்காக ஒரு தடவை அந்த கோரிக்கையை வைங்களேன், எங்களுக்கு மந்திரி பதவி வேணும் அப்படின்னு கேட்க வேண்டியது தானே. ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு? அதை விட்டுட்டு இவரு இல்ல, அதுக்கு காலம் தெரியவில்லை. எத்தனை வருஷமா கணியும்? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் த டெய்லி பஞ்சரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன். பீகாரில் வாக்காளர் உரிமை பாத யாத்திரை வந்து போயிருக்காங்க. அங்க போன இடத்துல வந்து மை டியர் பிரதர் ராஜீவ் காந்தி அவர்களே, மை டியர் பிரதர் ராஜீவ் காந்தி அவர்களே அப்படின்னு சிஎம் அவர்கள் சொன்னாரு. அதை வந்து ஒரு சேனல் கரெக்டா ஒளிபரப்பிட்டாங்க. இவங்க வந்து அவங்களுடைய சேனல்ல வந்து எடுத்து கொஞ்சம் எடிட் பண்ணி மை டியர் பிரதர் ராகுல் காந்தி அவர்களே அப்படின்னு கொஞ்சம் எடிட் பண்ணி எல்லாம் போட்டிருந்தாங்க. சரி, என்ன பண்றது, எல்லாரும் நமக்கு பிரதர் தான், ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு பள்ளிக்கூடம் படிக்கும் போது நம்ம உறுதிமொழி எடுத்திருக்கோம் இல்லையா? அதனால அவர் வந்து நமது முதலமைச்சர் எத்தனை வருஷமா அரசியல் இருக்கார், அப்ப அந்த அரசியலும் இவருக்கு தெரியும்ல, அதனால அப்படி ஆரம்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து அந்த உள்கருத்து அதையெல்லாம் உள் வாங்கிக்கின்னு பேசணும் நிரஞ்சன். ட்ரோல் பண்றதுக்காகவே இப்படி பேசக்கூடாது. ஆனா இப்படி சொல்லிக்கலாம், எனக்கு கூட அடிக்கடி இந்த மாதிரி பேர் குழப்பம் வந்துடும். இந்த நவீன் பட்நாயக் பதிலாக பிஜு பட்நாயக்னு சொல்லிடுவேன், சச்சின் பைலட்டுக்கு பதிலாக ராஜேஷ் பைலட்னு சொல்லிடுவேன். உடனே கமெண்ட்ல வந்து சார் அப்படின்வாங்க. விடுங்க, யானைக்கும் அடி சறுக்கும் போது இந்த பூனைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். ஓகே, அங்கே டிஎம்கே ஃபைல்ஸ் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டு இருந்தாரு. அதற்கு வந்து இப்போ டிஆர் பாலா அவர்களுடைய அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்க தாராளமா கேளுங்க. அவர் தான் சொல்லியிருந்தாரு, ரிப்போர்ட்டர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னொன்று அந்த 21 நிறுவனங்கள் வந்து என்னோடது கிடையாது அப்படின்னு சொன்னாரு. இன்னொன்று அண்ணாமலை கேட்ட கேள்விங்கும் போது நீங்க கேட்டீங்களா, எந்த இடியட் கேட்டா என்ன அப்படின்னு பதில் இருந்துச்சு. அதாவது ஜனநாயக நாட்டுல யார் கேட்கிறாங்கன்றது முக்கியம் கிடையாது. கேட்ட கேள்வி என்ன, அதுக்கு நாம பதில் சொல்ல முடியுதா, அவ்வளவுதான். இன்னைக்கு நீங்க இல்லாம புதுசா ஒருத்தர் வந்து உக்காடுறாரு, அவரு அந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு சாதாரண மனுஷனான எனக்கே இப்படி ஒரு கடமை இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, இவங்கெல்லாம் வந்து மத்திய மந்திரிகளாக இருந்தவர்கள், எம்பிக்கள், அவங்கெல்லாம் வந்து அவர் கேட்டாரா இல்ல நீ கேட்டாரா இப்படின்றது என்னன்னு எனக்கு புரியல. அடுத்தது இடியட். இப்போ சமீபத்தில் இந்த பத்திரிகையாளர்கள்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து பத்திரிகையாளர்கள் இது மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படி இப்படின்னா, அப்போ இதுக்கு என்ன குரல் கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. போயா அப்படின்றாரு. சந்தோஷப்படுங்க, போடான்னு சொல்லல, போயா அப்படின்னா ஐயா, அதனுடைய நீட்டலாகத்தான் நான் வந்து போயா
போங்க ஐயா அதை அப்படி சுருக்கி சுருக்கி கொடுப்பாங்க. அதான் போங்க ஐயா அப்படி சுருக்கும் போது அது போயா அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். அதனால விடுங்க, என்ன பண்றது, இதுதான் இன்னைக்கு அரசியல் ஆகி போச்சு. ஆனா இதுக்கு யாரும் பொங்க மாட்டாங்க. இதே வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா, இது அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி, அவர் இந்த மாதிரி சொல்ல மாட்டாரு, சொல்லியிருந்தாங்கன்னா உடனே ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கும். நாங்க வந்து அவருக்கு இனிமே வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல இது கேள்வி கேட்க மாட்டோம், அவரு பத்திரிகையாளர் மீட்னா நாங்க போக மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு என்ன பண்ண போறாங்க? இல்ல சார், இவர் சொன்னது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி சேகர் பாபு அவர்களும் அதே மாதிரி தான். எந்த பிரஸ் இவங்களுக்கு தான் பேசுவேன், அவங்களுக்கு பேச மாட்டேன். இவர் வந்து இடியட் கிளம்பு இந்த மாதிரி தோணியிலே பேசுறாங்க. திமுக பத்திரிகைகளை ஹேண்டில் பண்ற விதமே தனியா இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றாங்க பீச்சாங்கையில. ஆனா ஹேண்டில் பண்ணாலும் யாரும் கொதிக்க மாட்டேங்கிறாங்களே, மற்றவங்க தானே கொதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா மக்கள் கொதிச்சுட்டு இருக்காங்க, அதை அவங்க பார்க்கணும். பத்திரிகையாளர்கள் வேணா இன்னைக்கு சும்மா இருக்கலாம், அதை பார்க்குற மக்கள் சும்மா இருப்பாங்களா? அது அவங்க புரிஞ்சுக்கணும். விடுங்க, அவங்கெல்லாம் வந்து நீண்ட பாரம்பரியம். ஒரு சர்வே வந்துச்சு இந்தியா டுடேல, திமுக அதிகமாக வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. அது இன்னைக்கு நிலைமையில அதுதான்ப்பா. ஆனா மக்கள் கொதிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா சார்? ஆனா கேட்கும்போது மக்கள் எங்க கொதிக்கிறாங்க? மக்கள் வந்து கரெக்ட் நான் சொல்றேன். இதெல்லாம் வந்து அந்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல லாஸ்ட் ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு தேர்தலுக்கு இன்னும் நிறைய மாசம் இருக்குது நிரஞ்சன். இன்னைக்கு நடந்தா இதுதான் கணக்கு. இந்த சர்வேவை வச்சுதான் நடக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடத்த வேண்டாம். அது பாருங்க, அவங்களே சர்வேல சொல்லிட்டாங்க. சரி, அப்படி பார்க்க போனா அவங்க இன்னொரு சர்வே ரிலீஸ் பண்ணிக்கிறாங்களா, அதை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் யாரு அப்படின்னு அந்த சர்வேவை நீங்க ஏத்துக்கிறீங்களா? யாரு? நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா அதுல முதல் இடத்துல வந்து ஏத்துக்கிட்டீங்க நீங்க. இல்ல, நான் ஏத்துக்கலன்னு சொல்றேன். என்னைக்குமே இந்த சர்வேக்களால அப்படியா அப்படின்ட்டு போயிடுவேன் நான். ஏன்னா அதுல முதல் இடத்துல வந்து அசாம் சீஃப் மினிஸ்டர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அவரை கொடுத்துருக்காங்க. அந்த 10ல நம்ம தமிழக முதல்வர் பேரே இல்லைன்ற மாதிரி நான் பார்த்தேன். ஏன் நான் அது வந்து ஏத்துக்க முடியல அப்படின்னு சொன்னா, மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அதை விடவா தமிழகம் வந்து குறைஞ்சு போச்சு? பெங்காலோட எவ்வளவோ குறியீடுகள்ல நம்ம முன்னேறி இருக்கோம். அங்க தொழிற்சாலையெல்லாம் இழுத்து மூடிட்டு வேற ஸ்டேட்டுக்கு ஓடிட்டு போயிட்டு இருக்காங்க. வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்குது. அந்த 1000 கணக்கில் டீச்சர் வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் எல்லாரும் ஆட்டையை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னா பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்கள வந்து வேலையை விட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சு நிற்கிறாங்க. ஒரு முதலமைச்சரே எல்லாம் கட்சிக்காரங்களாம் அந்த கட் பண்ணி அதெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க, வாங்காதீங்க அப்படின்னு ஓப்பனா சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் மேற்கு வங்காளம். அது அந்த லிஸ்ட்ல இருக்குது, தமிழ்நாடு இந்த லிஸ்ட்ல இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப அதை ஏத்துக்க முடியுமா? அப்ப அதே மாதிரி தான் எல்லா சர்வேக்களையும் பார்க்கணும். நமக்கு வேணும்னு பார்த்தீங்களா இந்த சர்வேலேயே சொல்லிட்டாங்க அப்படின்றது, நமக்கு வேணாம்னா இந்த சர்வே வந்து இல்லைன்றது. நாம எப்பவுமே அப்படி கிடையாது. சர்வேனா அப்படியா, ரைட், சந்தோஷம், பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சிரிச்சுட்டு போங்க. இல்லை, முன்னாடிலாம் எப்படி வரும்னா அந்த எக்ஸிட் போல் அந்த முன்னாடி சொல்லுவாங்க, எலெக்ஷனுக்கு 2 மாதம் முன்னாடி அந்த மாதிரி கருத்து கணிப்பு தான் வரும். இப்போ வந்து மாதம் ஒவ்வொரு பத்திரிகை வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது முன்னணி பத்திரிகைகள் தான் விடுறாங்க. திமுகவுக்கு வந்து 40% வாய்ப்புகள் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவதுங்க, இது அமெரிக்காவில் நடக்கும், கேலப் போல் அப்படின்வாங்க. அப்பப்போ பிரசிடென்ட்டோட அப்ரூவல் ரேட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு அதை பார்த்து இங்கே காப்பி அடிக்கிறது அப்படின்னு. அடுத்தது இந்த சர்வேக்குன்னு இப்போ நிறைய நிறுவனங்கள்லாம் வந்துருச்சுங்க. 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் உங்களுக்கு வேலை அப்படின்னா மீதி நாள்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க? அப்போ ஏதாவது ஒன்று சர்வே பண்ணினே இருக்கணும்ல. இப்போ திடீர்னு வந்து அரசியல் வந்து அப்படியே ரொம்ப அமைதியாக போகுது அப்படின்னு சொன்னால் இந்தியாவிலேயே இப்போ எனக்கு ஒரு டவுட் வருது. இந்தியாவிலேயே வந்து ரொம்ப ஃபேமஸான கட்சி இது அப்படின்னா ஒரு கட்சி இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏங்க, உங்கள் கட்சி தமிழ்நாட்டிலேயே இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிறீங்க. இது தமிழ்நாடு மக்களுக்கே முழுசாக தெரியுமான்னு தெரியாது. இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கின்ற கட்சி, இத்தனை வருஷமாக மத்தியில் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கின்ற கட்சி பாஜக. அதை விட இந்த கட்சி மேலே இருக்குது அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது அப்படின்னா அப்போ இந்த சர்வேவெல்லாம் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? எந்த கட்சி அது? அதாங்க, வாட் ப்ரோ, இது கூட தெரியாதா ப்ரோ அப்படி ஆரம்பிச்சு, வாட் அங்கிள், நிரஞ்சன் அங்கிள், இது கூட தெரியலையா அவங்களுக்கு? அந்த கட்சி தான், வேற எந்த கட்சி? அந்த அளவுக்கு இந்தியா முழுக்க இருக்குது அப்படின்னு சொன்னா அப்போ அந்த சர்வேவெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு சிரிப்பு தானே வரும். இனிமே என்ன பண்ணலாம், அந்த மாதிரி சில சர்வேக்களை போட்டுட்டு கீழே சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க அப்படி போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க போடாட்டாலும் நாம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் நிரஞ்சன். இப்போ நீங்க சொன்ன கட்சியிலேருந்தே வந்து ஒரு ஃபேக் புகார்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பவுன்சர் வந்து தூக்கி வீசினாங்க ஒரு நபரை, இன்னொரு நபர் போயிட்டு விஜய் அவர்கள் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, தாவேக்கான மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா விழுந்தது வந்து வேற ஒருத்தர். மாறி மாறி ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஏன் அவருக்காக இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதா? இப்போ நிரஞ்சனை யாராவது தூக்கி கீழே போட்டாங்கன்னா நான் போய் நிரஞ்சனுக்காக வந்து புகார் கொடுக்கக்கூடாதா? என்னப்பா இது? அப்படி கொடுக்கலாம், ஆனா நீங்க தான் நிரஞ்சன் போய் சொல்லக்கூடாது இல்ல, அதான் நீங்க பிரச்சனையா இருக்கு. ஓ, அது பாதிக்கப்பட்ட நபர்னு போய் சரிங்க, பவுன்சர்னு பேர் வச்சா பவுன்ஸ் ஆகிட்டு தான் இருப்பாங்க. நீங்க அதெல்லாம் இது பண்றீங்க. அதுதான் கிரீஸ் தடவி வச்சாங்க. அப்புறம் நீங்க அதை தாண்டி போறீங்க. கிரீஸ் எல்லாம் தடவி கூட நீங்க இந்த மாதிரி போறீங்க அப்படின்னா எனக்கு என்ன அவங்க பவுன்சர் மாதிரி தெரியல. அந்த கிரீஸை தாண்டி போனாரு, இவர் தான் அப்படியே பவுன்ஸ் ஆகி போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். என்னங்க இது காமெடியா இருக்குது. இது ஒரு அரசியல் தலைவரா அவர் வந்து இன்னும் சினிமா நடிகர் மாதிரியே இருக்கிறாரு, பவுன்சரை வச்சுன்னு வர்றாரு. ஏன் மத்திய அரசாங்கத்துல தான் வந்து அந்த பாதுகாப்பு குத்தாங்கல்ல, அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. இவர் தனியா எல்லாத்தையும் கூப்பிட்டு வர்றாரு, அவங்க வந்து தப்புன்னு தூக்கி போடுறாங்க. இப்படித்தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் நடத்துப்பாரு. அதுதான் நான் சொல்றது, இவர் ஒன்றும் சினிமா நடிகராகவே இருக்காரு, இன்னும் சினிமா விட்டு அவர் வெளில வரல அப்படின்னு ரசிகர்களுக்காகத்தான் அவர் அந்த கட்சியை ஆரம்பிச்சுக்கிறாரு. இல்ல எங்களுக்கு வந்து இன்னைக்கு ரசிகர் அப்படி வரும்போது என்ன பண்ணுவாங்க, பவுன்சர் என்ன பண்ணுவாங்க? அது கரெக்ட். அரசியல் தலைவராக இருந்தா வாங்க அப்படின்னு கிட்ட கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்பாங்க. இவரு நடிகரா தானே. ஏன் சொல்றேன்னா காலெல்லாம் பிடிச்சிட்டு சில பேர் தொங்கிட்டு இருந்தாங்க, விஜய் அவர்களுடைய காலை பிடிச்சிட்டு. அதுதான் நான் சொல்றேன், ரசிகர்களுக்காக கட்சி நடத்தியிருக்காரு. ரசிகை இப்போ சொல்றாங்க எங்க கட்சியில வந்து 1 கோடி பேர் சேர்ந்துட்டாங்க, 1.5 கோடி பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு. இவ்வளவு ஆதரவு இருந்ததுன்னா அந்த சுறா புலிலாம் இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்காது. சினிமாவையே ஓட்ட முடியல, நாம வந்து கட்சியை ஓட்ட போறோம் அப்படின்னா ரஞ்சன் ரொம்ப காமெடி பண்றீங்க. நான் சீரியஸா பேசலான்னு வந்திருக்கேன். ஏன் இப்படி ஜோ கட்சின்னு இருக்கிறீங்க நீங்க? இல்ல அந்த கட்சி மேலேயும் ஒரு ஃபேக்கா ஒரு நபர் வச்சு புகார் அளிக்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர் வந்து திமுகவோட கூட்டங்கள்லாம் கலந்துகிட்டு இருக்கு, அவங்களுடைய புகைப்படம் வந்துட்டு இருக்கு. அவங்களுடைய பின்னணியா என்னங்கிறது தான் அதெல்லாம் நடக்குங்க. இவங்க மேல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, அவங்க மேல இவங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இந்த கம்ப்ளைண்ட்லாம் கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நிஜமாகவே தூக்கி வீசப்பட்ட ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட ஏன்பா அங்கதான் தடுப்பு போட்டுக்கிறாங்க, கிரீஸ் போட்டுக்கிறாங்களா, அதை தாண்டி ஏன் வந்த அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க? சொல்லுவாங்க பாதுகாப்புங்க, அவர் ஏற்கனவே அந்த ஒய் கேட்டகரியில இருக்காரு, அதனால கிட்ட வரக்கூடாதுக்காக இது பண்ணோம். நாங்க தள்ளல, தொட்டோம். அப்படியே அந்த பவுன்சர்ல இப்ப நம்ம கிரிக்கெட்ல பவுன்சிங் பால் பாக்குறோம்ல, பவுன்சர் போட்டாங்கன்னு அப்படியே ஜம்ப் ஆகும்ல, அந்த மாதிரி இவர் மேல வந்து பட்ட உடனே அப்படியே அவர் ஜம்ப் ஆயிட்டாரு அப்படின்னு என்ன பண்ணுவீங்க நீங்க? இதுவும் ஒரு அரசியல் காமெடின்னு எடுத்துட்டு போக வேண்டியதுதான். அந்த மதுரை மாநாடு நடந்தது, அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் ஏத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. நடந்த சம்பவம் இடத்துல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது. வேற இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, காவல்துறையும் டக்குன்னு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. காவல்துறை மேலேயும் வந்து அப்படி இல்லை, இப்போ அதில் மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எஃப்ஐஆர்லேயே 0 எஃப்ஐஆர்னு ஒரு கான்செப்ட் எங்கே வேணாலும் இருக்காங்க. ஆமாங்க, நீங்க வந்து பெங்களூரை சேர்ந்தவராக இருப்பீங்க, மதுரையில் உங்களை தூக்கி போட்டிருப்பாங்க. நீங்க வீட்டுக்கு வந்த பிறகு இதுக்காக மறுபடியும் மதுரைக்கு ஓட முடியுமா? பட் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க, கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும் அவ்வளவுதான். சும்மா அதெல்லாம் அப்படி ஒரு ஹெட்லைன் கிராபிங் அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதுலலாம் வந்து பெருசா எதுவும் நடக்கும்லாம் நான் நம்பல ரஞ்சன். ஓகே சார், இப்போ திமுக அதிமுக பலம் இழந்தால்தான் இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற கான்செப்டே வரும். அப்பதான் கூட்டணி ஆட்சிக்கு வந்து அதிகாரம் கொடுப்பாங்க அந்த கூட்டணி கட்சிகளுக்கு அப்படின்னு திருமாவர்கள் சொல்றாரு. எவ்வளவு வருஷமா அதுக்கான பலவீனம் அடைவாங்க? பலம் இழக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இவங்க வந்து அவங்க பலத்தை உணர வேண்டும், கூட்டணி கட்சிகள். இதுதான் முக்கியம். இன்றைக்கு இப்ப நான் சொல்றேன், திருமாவர்கள் சரிங்க, கூட்டணி ஆட்சியா இருந்தாதான் நாங்க வந்து எந்த கட்சியா இருந்தாலும், அதிமுக திமுக யாரா இருந்தாலும் நாங்க வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னாதான் வருவோம். இல்ல நாங்க தனியாவே நிக்கிறோம், மக்கள் நல கூட்டணி மாதிரி இன்னொரு கூட்டணி வேணாம், நாங்க தனியாவே நிக்கிறோம் விசிகா அப்படின்னு சொல்லட்டோமே. தனியாக என்ன கிடைக்கும் அவங்களுக்கு? அவங்களுக்கு கிடைக்காது, இவங்களுக்கும் கிடைக்காதுல்ல. ஏன்னா திமுக கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது, அதிமுகவும் இன்னைக்கு அந்த நிலைமைக்கு வந்து விட்டது. இப்போ வந்து அங்க பாஜக இருக்காங்க, அதனால வந்து அவங்க விசிகா எல்லாம் போக முடியாது, அது வேற விஷயம். இவெல்லாம் சொல்லட்டோமே. கூட்டணி ஆட்சியில் பதவி இந்த சாதாரண மனிதனுக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் வர மாட்டேங்குது சார். இல்ல அதுதான் சொல்றேன், இது சொல்றாங்களே தவிர அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும்ன்ற நோக்கம் அவங்களுக்கு இருக்கிறத தெரியல. வெறும் வெற்று கோஷங்களா தான் இருக்குது. என்னங்க ஒரு 4 எம்எல்ஏ 2 எம்பி வச்சு என்ன பண்ண போறோம்? அந்த அதிகாரம் ஜனநாயகம்ன்றது வேணும்ல. எத்தனை நாளைக்கு தான் வந்து நீங்க இப்படியே எங்களை வச்சிருப்பீங்க? அதனால கூட்டணி ஆட்சியில பங்கு கொடுக்குறீங்களா, 2 மந்திரி சபை கொடுக்குறீங்களா, கொடுத்தீங்கன்னா நாங்க கூட்டணிக்கு வரோம், இல்லாட்டா பரவாயில்ல நாங்க தனியாவே நிக்கிறோம் அப்படின்னு சொல்லட்டோமே. அதை சொல்ல மாட்டாங்க. கேட்டா பாசக உள்ள வந்துடும். இப்படி சொல்லியே எத்தனை நாளைக்கு தான் ஏமாத்திட்டு இருக்க போறாங்கன்னு தெரியல. என்னைக்குதான் நீங்க சொல்ற அந்த அதிகாரம் ஜனநாயகம் அப்படிலாம் பரவலாக போகுது. அதனால இவங்க பலம் இழந்தால் அப்படின்றது கிடையாது. இவங்க பலத்தை இவங்க புரிந்து கொண்டு சுயநலம் இல்லாமல் கூட்டணி ஆட்சி வர வேண்டும். இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்கு அங்க 2 மந்திரி சபை, ஒரு பினான்ஸ் மினிஸ்டரோ இல்ல ஒரு ஐடி மினிஸ்டரோ, 2ம் ஒரே தெருவுத்தர் இருந்தார்ல, சரி விடுங்க, வேற ஏதோ ஒரு போலீஸ் மந்திரி ஏதோ ஒன்று கொடுக்கட்டும், அந்த மாதிரி ஒரு துறை கொடுக்க வேண்டும். இல்லைன்னா நாங்க தனியா இருக்கோம், நாங்க சாதிச்சு காட்டுவோம், என்னைக்கு இருந்தாலும் ஒண்ணு. சீமான் சொல்லிட்டு இருக்கிறாரு, ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, இவங்களுக்கு தான் ரெகக்னிஷன் வாங்கிட்டாங்கல்ல, 2 பேரும் ஒரே சமயத்துக்கு தானே வாங்கினாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்க முடியாதா?
அப்போ அவர் வந்து அட்வான்ஸா போய் மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ற நிலைமையில வந்துட்டாரு. இந்த கூட்டணி கட்சிக்கு அதிகாரம்லாம் கேட்காதீங்க, அந்த நிலைமையில அவங்க இல்ல, அந்த மனப்பக்குவத்துக்கு வாங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை வருஷமா இந்த மாதிரி மனப்பக்குவத்துக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க முடியும்? ஒரு தடவை இந்த மாதிரி தாங்க அடங்கமறு அத்துமீறு அப்படின்றதெல்லாம் மற்றவங்களுக்கு மட்டும் தானே. கூட்டணியில நம்ம அதெல்லாம் பேச மாட்டோமா? 2 மந்திரி சபை இல்ல, ஏன் கேட்க மாட்டேற? கேட்டா கிடைக்காது, அதுதானே. கேட்டா கிடைக்காதுன்னெலாம் இல்லை, கேட்க விருப்பம் இல்லையோன்னு தான் எனக்கு தோணுது. கேட்கட்டமே. இவரே ஏன் சொல்லிட்டு இருக்காரு அவங்க பலம் இழக்க வேண்டும்? எப்ப பலம் இழப்பாங்க? சொல்ல போனா இந்த தடவை வந்து திமுக அதே பலத்துடன் தான் இருக்கின்றது. அப்போ பலம் இழக்கணும்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்க உங்க பலத்தை உணர வேண்டும். அதை உணராம நீங்க எதுவுமே கேட்காம நீங்களே உட்காந்தீங்கன்னு எங்க சில பேர் சொன்னாங்களா எண்ணம் தான் முக்கியம்னு, அந்த மாதிரி அங்க உட்காந்து இல்ல அவர்கள் பலம் இழக்க வேண்டும், இப்போ வந்து அவர்கள் பலமாக இருக்கின்றார்கள் அப்படின்னு எத்தனை வருஷம் இதே மாதிரி காத்துட்டு இருக்க போறீங்க? நமக்கு தேவை என்னவோ அதை தைரியமா கேட்கணுங்க. அதை கேட்கறத விட்டுட்டு செவுத்துல எல்லாம் வந்து இந்த அதிகாரம் ஜனநாயகம்னு எழுதி போட்டா மட்டும் அது வந்துருமா? அது நாம எம்பியா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சா என்னைக்குமே இந்த கூட்டணி ஆட்சியெல்லாம் வராது. அதுதான் வேணும் அப்படின்னா இதுதான் என்னோட இலக்கு, இதை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படின்னா இன்னைக்கு ஓப்பனா டிக்ளேர் பண்ணணும். யார் கொடுத்தாலும் அவங்களோட தான் கூட்டணி அப்படின்னு. அப்படி பார்க்க போனா தீபாவளி ஆஃபர் கொடுத்தாரு, அதை வானான்னு சொல்லிட்டாங்க. அவர் ஜெயிப்பாரா மாட்டா அப்படின்றதெல்லாம் வேற. ஆனா அப்படி ஒரு நோக்கத்தோட தானே மக்கள் நல கூட்டணின்னு ஆரம்பிச்சீங்க. அப்ப அது ஜெயிக்கும் தெரியுமா அவங்களுக்கு? அங்க மட்டும் போறீங்க, கேட்டா அதுக்கப்புறம் சொல்லுவாரு இல்ல கலைஞர் தான் என்ன வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு போனாரு. இந்த மாதிரி உள்குத்தலா இருந்தா அப்புறம் என்ன பண்றது? அது எப்படி அது ஓட்ட பிரிக்கிறதுக்கான வேலையாது? அது அவரை தான் கேட்கணும், எதுக்காக அங்க போனீங்கன்னு. ஆனா பிரிச்சும் வந்து பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. பாத்தீங்கல்ல, அதிமுக தான் ஜெயிச்சுது. ஆமா, இல்ல இப்ப கேட்க வேண்டிய ஆளு கேட்க மாட்டாரு. அவருடைய தொண்டர்களும் ஒரு சாமானிய மக்களும் வந்து அவங்க வந்து நம்புறாங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த பிரச்சனைக்கு அவர் வாய்ஸ் அவுட் பண்ணுவாரு, இதுக்கு கேட்பாரு, உரிமையை மீட்டு தருவாரு அப்படின்னு வாய்ஸ் அவுட்டுக்காக வெயிட் பண்றாங்க நிறைய பேர். அவங்களெல்லாம் இவர் ஏமாத்துற மாதிரி தானே ஒரு ஃபீல் வந்து. அப்படியே காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், என்ன பண்றது? இன்னும் எத்தனை வருஷம் காத்துட்டு இருக்க போறீங்க நீங்க? அண்ணன் திருமா அவர்கள் ஒரு தடவை சொன்னார், இந்த மாதிரி வந்து வன்கொடுமைகள் அப்படின்றது காலங்காலமாக எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நடந்து கொண்டுதான் வருகின்றது அப்படின்லாம் சொன்னாரு. ஏன் அப்புறம் இது வந்து பெரியார் மண்ணுன்னு சொல்றோம், சமூக நீதியை நிலைநாட்டி விட்டோம், இந்தியாவுக்கே நாங்கள் வழிகாட்டுகின்றோம் அப்படின்லாம் சொல்றோம். அப்ப இன்னுமாக இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் அப்படின்னு கேட்க வேண்டியது தானே. இப்போ கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணங்கள் எங்க கட்சி ஆஃபீஸ்க்கு வாங்க, நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனோ பெரிய புரட்சி திட்டம் மாதிரி நினைச்சு நிற்கிறாங்க. இப்போ நான் ஒன்னே விட உங்களை கேட்கிறேன், ஒரே ஜாதியில 2 பேர் திருமணம் செய்து கொள்கின்றார்கள் அப்படின்னா அதுக்கு யாராவது பாதுகாப்பு கேட்கறாங்களா? இல்ல. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, ஜாதி மறுப்பு திருமணம் எங்க கட்சி ஆபீஸ்க்கு வாங்கன்றாங்க. அப்போ வேறுபட்ட ஜாதியை சார்ந்த 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றதுன்னு சொன்னா அப்ப இதுதான் சமூக நீதி மண்ணா? வெக்கமாலே இது சொல்லிக்கிறதுக்கு. யார் யாரை கல்யாணம் பண்ணிக்கினாலும் அதுக்கு பாதுகாப்பு தேவை அப்படின்ற ஒரு கேள்வியே இருக்கக்கூடாது. அப்பதானே சமூக நீதி நிலைநாட்டப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அதை விட்டுட்டு வாங்க நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம்னா எத்தனை நாளைக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க நீங்க? இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்குதுங்க இவங்க பண்றது. அரசியல் விளையாட்டு விளையாடி இருக்கிறாங்க. உண்மையா சமூக நீதியை நிலைநாட்டணும்னா என்ன பண்ணணுன்றதுல இவங்களுக்கு அக்கறையே கிடையாது. ஏன்னா இப்படியே சொல்லியே ஓட்டு வாங்கிட்டு இருக்கணும், ஜெயிச்சுட்டு இருக்கணும். அது கூடவே அந்த நோட்டும் வாங்கிக்கணும். கேட்டா வந்து நான் மட்டுமா வாங்கினா, அதோ நிரஞ்சனம் தான் வாங்கினா, அது அவரும் தான் வாங்கினா அப்படின்னு கை காமிச்சு போக வேண்டியது. அவர்தான் கூட்டணியில வலிமையா இருக்காருன்னு தோணுது. அப்படின்னா அப்போ இந்த மாதிரி எது பண்ணாலும் முட்டு குத்துக்குன்னு இப்படியே இருக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் அப்புறம் கூட்டணி வலிமை இல்லாம வேற என்ன இருக்கும்? அவங்க நோட்டு கொடுக்குறாங்க, நீங்க கொடுப்பீங்களா? இது வரைக்கும் கூட்டணியில சீட்டு தான் கொடுப்பாங்க, அப்புறம் எலெக்ஷன்ல அவங்க கட்சியிலேருந்து ஓட்டு வரும். நோட்டும் கொடுக்கறது அதுவும் கோடிகள்ல அப்படின்னும் போது அதுவும் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறதா இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணதா. முன்னாடியே கூட்டணிகள் இருந்தாதான் இப்ப ஜெயிக்க முடியும் நிலைமையில வந்து இருக்கு. ஆமா, அக்ரி பண்றீங்களா? அப்புறம் இவரும் தான் அந்த கூட்டணியில இருக்காரு. வெளியே வந்துட்டாரா அது பலவீனம் அடைய முடியல. அதானே இங்க பிராக்டிகல். அதைத்தாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு தேர்தல்ல எங்களுக்கு எம்எல்ஏ இல்லாட்டாலும் பரவாயில்ல, 2016 மக்கள் நல கூட்டணி அப்படித்தானே வந்தீங்க, நான் ஆட்சியை பிடிக்க போறோம்னு யாருக்காவது நம்பிக்கை இருந்ததா? கலைஞர் சொல்லித்தான் வந்தோன்னு வேற திரும்ப அவர்கள் சொல்லிட்டாரு. அப்பவே வந்து அதுக்கு ஒண்ணுத்துக்கு ஆகாது, அதனால ஏதோ ஓட்ட பிரிக்கிறதுக்காக சம்திங்காக தான் இந்த கூட்டணிக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி வந்து 2016 இல்லாட்டாலும் பரவாயில்லன்னு தனியா வந்தீங்கல்ல, அப்ப வந்து அந்த கடைசி மனிதனுக்கும் அதிகாரம், சாதாரண மனிதனுக்கும் ஜனநாயகம் அப்படின்றதுக்காக ஒரு தடவை அந்த கோரிக்கையை வைங்களேன், எங்களுக்கு மந்திரி பதவி வேணும் அப்படின்னு கேட்க வேண்டியது தானே. ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு? அதை விட்டுட்டு இவரு இல்ல அதுக்கு காலம் கரியவில்லை. எத்தனை வருஷமா கரியும்? மாங்காய் பழுக்கல அப்படின்னா அரிசி பானையில போட்டு வைக்கணும், தானா பழுத்துரும். அதை கூட செய்ய மாட்டேங்கிறீங்களா நீங்க? நீங்களே முட்டு கொடுத்துருந்தீங்கன்னா அப்புறம் எப்போதான் அந்த அதிகாரம் ஜனநாயகம் எல்லாம் கிடைக்கும்?
அதுல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது மாதிரி தோணுது நிரஞ்சன். ஓகே, நமக்கு ஒரு எம்பி பதவி, ஒரு 4 எம்எல்ஏ பதவி, அத்தோட போதும் அப்படிலாம் அப்படியே சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்புறம் நம்ம கட்சி தொண்டர்களும் நம்ம நம்பிக்கினே இருப்பாங்க, நம்ம மக்கள் ஏமாற்றம், அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. இதுக்கு மேல யாரு கேட்க போறாங்க? ஓகே. இன்னொரு கட்சி பேட்டி வந்து பார்த்தேன், என்னன்னா இந்த கூட்டணி பத்தி பேசுறது, தாவேகா பத்தி பேசு, இந்த 2 கேள்வி மட்டும் என்ன திரும்ப திரும்ப கேட்காதீங்க. தேமுதிகவுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த 2 கேள்விதான் உங்களுக்கு இருக்கா, வேற பத்தி பேசுங்க, நான் வந்து மக்களுடைய பிரச்சனையை பேச வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி, மக்களோட பிரச்சனையில இது வரைக்கும் அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. வந்து திடீர்னு இப்போ வந்து நாங்கள் மக்களோட பிரச்சனையை பேசுகிறோம் அப்படின்னா இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் கட்சியே காணும், இப்போ மட்டும் கட்சி இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று சொல்லியிருக்காங்க, சரி இதை சொல்கிறாங்கல்ல கூட்டணி பற்றி இது பண்ணாங்கன்னு. இன்னைக்கு நான் பேப்பரில் பார்த்தேன், தாவேகா தனித்து போட்டியிட்டால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு. இது வந்து இந்த விலை உள்ள ஆலோசனை சொல்கிறதுக்குன்னு சில பேர் இருக்காங்க. இவங்க ஏன் விலையில ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. முதல்ல அந்த கட்சி இப்போ எந்த நிலைமையில இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். கூட்டணிக்கு சேர்க்கறதுக்கே எல்லாரும் தயங்குங்கிற நிலைமை. போன தடவை 2024 வேற யாருமே வரல, நம்ம கூட ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக தேமுதிகவை கூட சேர்த்துக்கின்னு 5 சீட்டு கொடுத்தாரு அதிமுகவில். சட்டமன்ற தேர்தல் என்னாச்சு? அமமுகவோட போய் சேர்ந்தாங்க, அள்ளி குத்தாங்க, வச்சுக்காங்க அப்படின்னு. கட்சியில் என்ன ரிசல்ட் வந்ததுன்னு நம்ம பார்த்தோம்ல. கட்சி இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் ஆகி போச்சுங்க. அதனால இவங்க கிட்ட வேற என்னத்தை கேட்க முடியும்? இவ்வளோதான் கேட்க முடியும். கேட்டா சின்ன பையன் அவனை எம்பி ஆகிருக்க கூடாதா அப்படின்னு. யார் ஆக்குறது? மக்கள் தானே ஆக்கணும். கொடுத்துருக்கலாமே சார். யார் விட்டு கொடுக்குறது? ஏன்னா இப்படி வாக் ஓவர் கொடுத்து தான் ஜெயிக்கணுமா? அப்படி இருந்துச்சோ அவங்க கட்சி வந்து நாங்கள் அவ்வளோ பெரிய கட்சி ஆகும், அதுவாகும், இதுவாகும் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒன்றுத்துக்கு ஒன்று ஒத்து வராமல் போகுது இல்லை. இல்லை, இப்போ சமீப காலமாக ஒரு மாதமும் வந்து கேப்டனுடைய முகத்தை பயன்படுத்தி நாங்கள் வாக்குகள் வாங்குவோம், மற்றவங்க வந்து வாங்கக்கூடாது, அந்த சிம்பத்தி எங்களுக்கு தான் இருக்குன்ட்டு அதை ரொம்ப கிரியேட் பண்ணுறாங்க. விஜய் மாநாடு நடந்ததுலேருந்து நிறைய இடத்துல ஃபோட்டோ யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. அது கரெக்டு. ஆனால் அவங்க என்னடானா தாவேகால அண்ணா எம்ஜிஆர் அப்படின்றாங்க. தலைவர்கள் அப்படின் போது யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மக்களுக்கு தெரியும். இல்லை, எனக்கு என்ன சந்தேகம்னா கேப்டன் அவர்களின் முகத்துக்கு இன்னும் வாக்குகள் இருக்கா, அதை யூஸ் பண்ணுறாங்களா, எப்படி? அது இருந்ததுங்க, இப்போவும் கொஞ்சம் இருக்கு. ஆனால் அது வந்து 0.75% 1% அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் உடல்நிலை மட்டும் ஒத்துழைத்திருந்ததுனால் அவர் வந்து கடவுளர்களால் நன்றாக இருந்திருந்தார் அப்படின்னு சொன்னால் அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க முடியும் அவரால். அவர் பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்றது வித்தியாசமாக இருந்தது. மக்கள் ஆதரவும் அவருக்கு இருந்தது. எதுவாக இருந்தாலும் வந்து இந்த வெள்ளந்தியா மனம் திறந்து பேசக்கூடியவர், எதையும் மறைச்சி வச்சு பேசக்கூடியவர் கிடையாது. அதனால அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருந்தது. ஆனால் இறைவன் கணக்கு வேற மாதிரி இருந்தது. அதனால அவரால் அரசியல்ல பெரிய இடத்துக்கு வர முடியவில்லை, அவ்வளவுதான். ஆனா அதை மட்டுமே வச்சுட்டு இவங்க இந்த மாதிரி இன்னும் அதே அளவுக்கு செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது தப்பு கணக்கு தான் நிரஞ்சன். ஏன்னா தாவேக்கா வந்து இப்போ ஆரம்பிச்ச கட்சி, நான் 20 வருஷமா கட்சி வச்சுட்டு இருக்கேன், இந்த கேள்வி அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு திருப்பி விடுறாங்க. எந்த கேள்வி கேட்டாலும் இதையோ ஒரு பதில் சொல்லிட்டு போங்க. இதுல என்னங்க இருக்குது, அவங்க கிட்ட கேளு, இவங்க கிட்ட கேளுன்றது, இல்லை வந்து அவர் கேட்க சொன்னாரா, நீ கேட்க சொன்னாரா அப்படின்றது இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. சார், நம்ம அதுக்கு கன்க்ளூஷனே வரல. இடியட் அப்படின்னு சொல்றது சரியான ஒரு முறையா? அதுதான் சொல்லிட்டேன்ல, அவர்லாம் மத்திய மந்திரியா இருந்தவர், எம்பியாக இருக்கின்றவர். இவங்கெல்லாம் வந்து வார்த்தையை கொட்டிட்டா அள்ள முடியாது அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி வார்த்தைகள் எப்போ வரும் அப்படின்னா அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வரும். உங்ககிட்ட இதுக்கு சரியான பதில் இருந்தது அப்படின்னு சொன்னா அவர்கள் மேல ஃப்ரஸ்ட்ரேஷனா மொத்தத்திலேயே நான் சொல்றேன். இப்போ நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு என்கிட்ட பதில் இருந்தது, அதுவும் உங்களை மடக்கிற மாதிரி என்கிட்ட ஒரு பதில் இருந்தது அப்படின்னு சொன்னா டபக்குன்னு எடுத்து போடுவேன் நான். என்கிட்ட பதிலே இல்லை அப்படின்னா பயா நீலாம் கேள்வி, இப்படிதான் நான் சொல்வேன். ஸோ அதைத்தான் காட்டுகின்றது. டெஸ்பரேஷன் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் அதில் தான் அந்த மாதிரி வார்த்தைகள். தப்பு இல்லையா அதெல்லாம்? இல்லை, அவருடைய பதில் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்ல முடியாததுனால தான் இப்படி சொல்லிட்டு போயிருக்காரு. இதுல என்னவா இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்களுடைய ரிப்ளை என்னவா இருக்கும்? இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க முடியுமா? அவ்வளவுதாங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த இவருடைய பேரன் தான், ஆமா, அது சொல்ல அந்த பார்த்தேன், பதக்கம் வாங்கும்போது ஆமா, அதுக்கே வந்து அண்ணாமலை எவ்வளவு மெக்னானிமஸா ஒரு பதில் கொடுத்துட்டு போனார் அப்படின்றது நமக்கு தெரியும்.
அதனால திட்டத்தட்ட திண்டுக்கல் வைய வைய வைரக்கல் அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதுதான். இவர் வந்து இடியட்னு சொல்லிட்டதுனால அவருடைய இது இறங்கிட போதா, இல்லை இவர் நாளைக்கு டிஆர் பாலு அவர்களே வந்து அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொன்னா அதனால அவர் இது ஏறிட போதா? இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவருக்குன்னு இருக்கிறது அவருக்கு இருக்கு, இவருக்குன்னு இருக்கிறது இவருக்கு இருக்கு. அந்த நாகரிக அரசியல்ங்கிறது டவுன் ஆயிட்டே வருது இல்ல, சும்மா வெளியிடத்துல அந்த அளவுல இருக்கு போறாங்க. அதாவது நிரஞ்சன், இப்போ நீங்களும் நானும் பேசிக்கலாம், அந்த மாதிரி சொல்லலாம். ஆனா அந்த மாதிரி ஒரு உச்சத்துல இருக்கவர் அந்த மாதிரி வார்த்தையை சொல்லலாமா? தப்பு இல்லையா? விடுங்க, இதெல்லாம் காலங்காலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிச்சையிலேருந்து பார்க்காததா? இது என்னோ பெருசா கேட்குறீங்க நீங்க, அதுக்கே ஒன்றும் இல்லை. அப்புறம் தானே இந்த இடியட்டுக்கெல்லாம். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி நிரஞ்சன்.